الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الذين آمنوا وهاجروا وجاهدوا في سبيل الله بأموالهم وأنفسهم أعظم درجة عند الله وأولئك هم الفائزون يبشرهم ربهم برحمة منه ورضوان وجنات لهم فيها نعيم مقيم خالدين فيها أبدا إن الله عنده أجر عظيم. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது இறுதி தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் சொன்ன பிரகாரம் உலகத்தில் வாழக்கூடிய முஃமின்களாக, அல்லாஹ்வை நம்பியவர்களாக, மறுமையை நம்பியவர்களாக, சுவர்க்கம் நரகத்தை நம்பியவர்களாக அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களை வாழ வைத்திருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் அல் குர்ஆனில் மனிதர்கள் வாழக்கூடிய இந்த உலக வாழ்வு சம்பந்தமாக, துனியாவுடைய விடயங்கள் சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறான். துனியாவை பற்றி அல்லாஹ் அதிகமாக பேசியிருக்கிறான். உலகத்துடைய படைப்புகள், வானங்கள், பூமிகள், மலைகள், மரங்கள், நதிகள், ஆறுகள், 7 கடல்கள் என்றெல்லாம் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட விசாலமான வஸ்துக்களை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு, அவ்வாறான வஸ்துக்கள் மீது அல்லாஹ் குர்ஆனில் சத்தியம் செய்தும் பேசியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, உலகத்தின் அழகை, உலகத்தின் பசுமையை குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. ஃபன்துர் இலா ஆசாரி ரஹ்மத்தில்லாஹ் உன்துரு இலா மலகூத்திஸ் ஸமாவாதி வல் அர்த். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் வெளிப்பாடு, உலகத்துடைய படைப்புகளை நீங்கள் பார்க்க வேண்டும். மலகூத்திஸ் ஸமாவாதி வல் அர்த், வானத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய வஸ்துக்கள் அல்லாஹ்வுடைய ஆட்சி, பூமியில் படைக்கப்பட்ட வஸ்துக்களையும் அல்லாஹ்வுடைய ஆட்சியையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று உலகத்தின் அழகை, கவர்ச்சியை, பசுமையை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களிலே பேசுகிறான். கண்ணியமானவர்களே, ஏன் அல்லாஹ் அழிப்பதற்காக வேண்டி படைக்கப்பட்ட இந்த உலகம்,
அழிப்பதற்காக படைக்கப்பட்ட இந்த உலகத்தின் அழகை அல்லாஹ் குர்ஆனில் எங்களுக்கு சொல்லி, சபிக்கப்பட்ட அழிக்கப்பட இருக்கக்கூடிய இந்த உலகமே இவ்வளவு அழகென்றால், இந்த உலகமே இவ்வளவு கவர்ச்சி என்றால், நிரந்தரமான இன்பத்தையும் ஆனந்தத்தையும் சுகத்தையும் மனிதனுக்கு வழங்க இருக்கக்கூடிய அந்த சுவர்க்கம் எப்படி இருக்கும்? அந்த சுவர்க்கம் எப்படி இருக்கும்? சுவர்க்கத்தின் நதிகளும், சுவர்க்கத்தின் மரங்களும் செடிகளும், சுவர்க்கத்தின் மலைகளும், சுவர்க்கத்தின் காற்றுக்களும், சுவர்க்கத்தின் பசுமைகளும் எப்படி இருக்கும் என்பதை மனிதன் உலகத்திலே ரசிக்க வேண்டும், உணர வேண்டும் என்பதற்காகத்தான் உலகத்தின் அழகை அல்லாஹ் குர்ஆனிலே பேசிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடியவர்களுக்காக, அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடியவர்களுக்காக, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று வாழக்கூடியவர்களுக்காக நிரந்தரமான ஒரு வாழ்வை மரணத்துக்கு பின்னால் வைத்திருக்கிறான். அதுதான் சுவர்க்கத்துடைய வாழ்க்கை. சுவர்க்கத்துடைய வாழ்க்கை. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுவர்க்கம் அது விசாலமானது. இந்த உலகத்திலே மிக பிரமாண்டமான இரண்டு படைப்புகளை, இரண்டு உதாரணங்களை, இரண்டு வஸ்துக்களை அல்லாஹ் சொல்லி சுவர்க்கத்தை மனிதர்களுக்கு அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். அளந்து முடிக்க முடியாத இந்த விரிந்த பூமி, உயரத்தை எட்ட முடியாத இந்த விசாலமான உயரமான வானங்கள், இந்த இரண்டு பிரம்மாண்டமான படைப்புகளை சொல்லித்தான் அல்லாஹ் சுவர்க்கத்தை சொல்கிறான். சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னah. மனிதர்களே, நீங்கள் என்னுடைய மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள். நான் தண்டிக்கக்கூடியவன் மாத்திரம் கிடையாது, நான் மன்னிக்கக்கூடியவன். நான் அழிக்கக்கூடியவன் மாத்திரம் கிடையாது, நான் ஆக்கக்கூடியவன். என்னுடைய மக்ஃபிரத்தின் பக்கமும் சுவர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து வர வேண்டும், ஓடி வர வேண்டும். அர்துஹ ஸமாவாத்து வல் அர்த். அந்த சுவர்க்கத்தின் அளவு, அதனுடைய நீளம், அதனுடைய விசாலம் 7 வானங்களை விட, 7 பூமிகளை விட அது விசாலமானது என்று அல்லாஹ் உலகத்திலே நாம் உயர்த்தி பார்க்கின்ற போது மிக விசாலமாக விளங்கக்கூடிய, அல்லது குனிந்து பார்க்கின்ற போது மிக பரப்பாக விசாலமாக தென்படுகின்ற 2 பிரம்மாண்டமான படைப்புகளை சொல்லி சொல்கிறான். இவைகளை விடவும் என்னுடைய சொர்க்கம் விசாலமானது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நரகத்தில் தண்டனைகளை பெற்று கடைசியாக சுவர்க்கம் செல்கின்ற அடியானுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தை விட 10 மடங்கு விசாலமான சுவர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். கடைசியாக பாவங்களை செய்து நரகத்திலிருந்து கடைசியாக வெளியேற்றப்பட்டு சுவர்க்கம் செல்கின்ற அடியானுக்கு இந்த உலகத்தை விட 10 மடங்கு பிரம்மாண்டமான சுவர்க்கம் என்றால், நேரடியாக சுவர்க்கம் செல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் எம்மாத்திரமான, எவ்வளவு விசாலமான சுவர்க்கத்தை படைத்து வைத்திருப்பான் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எதை சொல்ல வருகிறேன் என்றால், விசாலமான சுவர்க்கத்தை, உயர்ந்த அந்த சுவர்க்கத்தை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது, அதை சாதாரணமாக கருதிவிடக் கூடாது, அல்லது அது குறிப்பிட்ட ஒரு ஜமாஅத்துக்கு, குறிப்பிட்ட ஒரு இயக்கத்துக்கு, குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு மாத்திரம் சொந்தமானது என்று நாம் யாரும் கருதிவிடவும் கூடாது. அல்லாஹ்வே சொல்கிறான், என் சொர்க்கம் விசாலமானது. அந்த சொர்க்கத்தில் எல்லோருக்கும் இடம் இருக்கிறது. எனக்கு மாத்திரம் சொர்க்கம், என் இயக்கத்துக்கு மாத்திரம் சொர்க்கம், என் கொள்கைக்கு மாத்திரம் சொர்க்கம் என்ற உணர்வோடு ஒரு மனிதன் வாழக்கூடாது. இந்த உலகத்திலே 2 விதமான ஜமாஅத்துக்களை,
இரண்டு விதமான கூட்டங்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சஹாபாக்களுடைய காலத்துக்கு பின்னால், சஹாபாக்களுடைய காலம், சஹாபாக்களுடைய எண்ணம், சஹாபாக்களுடைய கவலை, நான் சுவர்க்கம் செல்வதை போன்று இந்த உலகத்தில் மனிதனாக படைக்கப்பட்ட எல்லோரும் சுவர்க்கம் போக வேண்டும். அது எனக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல, அல்லது என் வாப்பாடு அனந்தர சொத்தும் அல்ல சுவர்க்கம், உம்மாடு அனந்தர சொத்தும் அல்ல சுவர்க்கம் நாங்க பங்கு போடுறதுக்கு. குர்ஆன் சொல்லுது, சுவர்க்கம் உங்களோட வாப்பாட உம்மாட சொத்து இல்ல. தில்கல் ஜன்னத்துல்லதி ஊரிஸ்துமூஹா, இந்த சுவர்க்கம் உங்களுக்கு சொந்தமானது. உங்கள் எல்லோருக்கும் அனந்தரமாக இந்த சுவர்க்கத்தை நான் தருகிறேன். உங்களோட வீட்டு சொத்தை போல எனக்குத்தான் சுவர்க்கம், ஏண்ட கொள்கையில இருக்கிறவனுக்குத்தான் சுவர்க்கம், ஏண்ட ஜமாத்துல இருக்கிறவனுக்குத்தான் சுவர்க்கம் என்று விசாலமான சுவர்க்கத்தை நீங்க சுருக்காதீங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதில் இருக்கிறாங்க. ஒரு காட்டரபி வந்து துஆ செய்றாரு. துஆ இபாதத். என்ன துஆ? அல்லாஹும்ம அர்ஹம்னி வ முஹம்மதா வலா தர்ஹம் மஅனா அஹதா. யா அல்லாஹ், எனக்கும் என் தூதர் முஹம்மதுக்கு மாத்திரம் நீ ரஹ்மத் செய்ய வேண்டும். வலா தர்ஹம் மஅனா அஹதா, வேறு யாருக்கும் நீ ரஹ்மத் செய்திடப்படாது. எனக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமே உன்னுடைய ரஹ்மத்து கிடைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தான் ஆசைப்பட்டாரு. ஆனா ஆசைப்பட்டாரு எனக்கு மட்டும் கிடைக்கணும். ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைப்பதை போன்று எனக்கு மாத்திரம் கிடைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டார்கள். ஒரு அடியான் எனக்குத்தானே துஆ செய்கிறான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் இறங்குகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்படவில்லை, கோபப்பட்டார்கள். என்ன சொன்னார்கள்? அந்த சஹாபியை அழைத்து சொன்னார்கள், தஹஜ்ஜர்த வாசிஆ, விசாலமான அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நீ சிம்பிளாக சிறுசாக ஆக்கிக் கொண்டாய், குறைத்து விட்டாய். சிறுசாக ஆக்கிட்டாய். எனக்கும் உனக்கும் மாத்திரம் சொந்தமாக ஆக்கிக் கொண்டாய். இல்லை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசாலமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள் முழு உம்மத்தும் சுவர்க்கத்தை அடைய வேண்டும். குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு கொடுப்பதற்கு அது நபிமார்களுடைய அனந்தர சொத்து அல்ல, சுவர்க்கம் அல்லாஹ்வுடைய சொத்து. எனவே கண்ணியமானவர்களே, சஹாபாக்களுடைய காலத்துக்கு பின்னால் உலகத்தில் இரண்டு கூட்டத்தினர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டு சிந்தனையோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை சுருக்கி விசாலமான சுவர்க்கத்தை விரல் விட்டு எண்ணக்கூடிய தண்ட ஜமாத்துக்கு மாத்திரம், தண்ட கொள்கையை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு மாத்திரம், தங்களோட கருத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மாத்திரம் சுருக்கி கொண்டிருக்கிறார். எங்களுக்கு தான் சுவர்க்கம், மத்தெல்லாம் நரகவாசி. நாங்க தான் சஹாபாக்களோட வாழ்க்கை, நபியோட வாழ்க்கை, மத்தெல்லாம் வழிகேடு. இது ஒரு பாவம். நான் மாத்திரம் சுவர்க்கம், மற்றவர்கள் நரகம் என்ற கொள்கை, நான் நேர்வழியில் இருக்கிறேன், மற்றவர்கள் நரக பாதையில் செல்கிறார்கள் என்ற கொள்கை, இதுவே முதலாவது பித்அத். நபி அவர்கள் சொல்லாத ஒன்றை, செய்யாத ஒன்றை செய்வது, சொல்வது பித்அத் என்றால், சுவர்க்கம் விசாலம் என்று அல்லாஹ்வை ஏற்று, நபியை ஏற்று, குர்ஆனை ஏற்று, சஹாபாக்களுடைய வாழ்வில் பயணித்து வாழக்கூடிய எல்லோருக்கும் சொந்தமான சுவர்க்கத்தை 8-10 லட்சம் பேருக்கு சொந்தம் என்று சொல்வது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு பெரிய பாவம். எல்லோருக்கும் சுவர்க்கம் என்ற சுவர்க்கத்தை, விசாலமான சுவர்க்கத்தை நானும் என்னை சார்ந்தவர்கள் மாத்திரம் அதை அனந்தரமாக எடுப்பது என்பது பாவம்.
அதை கருதுவது பாவம். உலாயிக ஹுமுல் வாரிசூன். அல்லாஹ் சொல்றான், முஃமின்கள் எல்லோரும் சுவர்க்கத்துடைய அனந்தரக்காரர்கள். அல்லதீன யரிதூனல் ஃபிர்தௌஸ், அவர்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும், அவர்கள் எல்லோரும் சுவர்க்கம் செல்வார்கள். எனவே ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், நாம் மாத்திரம் சுவர்க்கம், எம்மை சார்ந்தவர்கள் மாத்திரம் சுவர்க்கம் என்ற எண்ணத்தோடு வாழக்கூடியவர்கள். இன்னொரு கூட்டம் உலகத்துக்கு நபிமார்கள் எந்த நோக்கத்துக்காக வேண்டி அனுப்பப்பட்டார்களோ, எந்த சமூக சிந்தனையோடு, உம்மத்தின் உணர்வோடு, கருணையோடு, இரக்க சிந்தனையோடு, விசாலமான சிந்தனையோடு நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களோ அதே நோக்கத்தை நினைத்து உழைக்கின்ற ஒரு கூட்டம், கவலைப்படுகின்ற ஒரு கூட்டம், முயற்சி செய்கின்ற ஒரு கூட்டம். என்ன கூட்டம்? நானும் சுவர்க்கம் செல்ல வேண்டும், இந்த உலகத்தில் மனிதனாக படைக்கப்பட்ட எல்லோரும் சொர்க்கத்தை அடைய வேண்டும், சொர்க்கத்தில் இடம் இருக்கிறது, அல்லாஹ்வும் விசாலமானவன், அவன் சொர்க்கமும் விசாலமானது. எனவே கண்ணியமானவர்களே, அதனால் தான் குர்ஆன் சொர்க்கத்தை குறைத்து மதிப்பிடாதீர்கள், விசாலமான பரப்பளவை கொண்ட சுவர்க்கத்தை, அளக்க முடியாத அந்த சுவர்க்கத்தை அளந்து பிரித்து எமக்கு மாத்திரம்தான் சுவர்க்கம், நாம் மாத்திரம்தான் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்று வாதிடாதீர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எப்படி விசாலமானதோ, அவனுடைய மன்னிப்பு எப்படி விசாலமானதோ, அவனால் படைக்கப்பட்ட சுவர்க்கமும் விசாலமானது. எல்லோரும் செல்ல வேண்டும் என்ற கவலையோடு, பிரார்த்தனையோடு, துஆவோடு, சிந்தனையோடு தான் ஒரு முஃமின் உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இதனால் தான் குர்ஆனில் நரகத்தை பற்றி பேசியிருக்கிறான். ஆனால் சுவர்க்கத்தை பற்றி விரிவாக, விசாலமாக, அழகாக பேசியதை போன்று நரகத்தை பற்றி பேசவில்லை. அல்லாஹ் கூட விரும்புகிறான், பாவிகளும் மன்னிப்பை பெற்று சுவர்க்கம் செல்ல வேண்டும். அதனால்தான் நரகத்தை பற்றி சொல்வதற்கு முன்னால், எச்சரிப்பதற்கு முன்னால் நபி அவர்களும் அல்லாஹும் சுவர்க்கத்தை தான் அதிகமாக சொல்வார்கள். நன்மைகளை முதலாவது சொல்வார்கள் பாவத்துக்கு முன்னால். அல்லாஹ்வுடைய தண்டனையை சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் சுவர்க்கத்தையும் நபி அவர்கள் சொன்னார்கள். சுவர்க்கத்தின் பக்க மக்களை அழைத்துக் கொண்டே இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் விரும்பக்கூடிய குர்ஆனுடைய ஆரம்பம், குர்ஆனுடைய ஒழுங்கில், தர்த்தீபில் முதலாவது வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வுக்கு 100க்கும் மேற்பட்ட திருநாமங்கள் இருக்கிறது. ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆனுடைய ஆரம்பம், வரிசையில் ஒழுங்கில் ஆரம்பமான சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா உலகத்துக்கு அருளப்பட்ட விதம் அற்புதமானது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், நபி அவர்களை பார்த்து முதலாவதே சொன்னார்கள், அபிஷிர் முஹம்மதே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ் உலகத்துக்கு இறக்குகின்ற போதே நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அபிஷிர், சந்தோஷம் அடைந்து கொள்ளுங்கள், ஆனந்தம் அடைந்து கொள்ளுங்கள், சுப செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள், நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். அங்கு தண்டனைகள் சொல்லப்படவில்லை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் நற்செய்தியும் தான் சொல்லப்பட்டது. சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இந்த வானத்தின் கதவுகளில் ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு முன்னால் யாருக்காகவும் அந்த கதவு திறக்கப்படவில்லை. இரண்டாவது சொன்னார்கள், இந்த உலகத்துக்கு ஒரு விசேஷமான ஒரு மலக்கு வந்திருக்கிறார், இதற்கு முன்னால் அவர் உலகத்துக்கு வந்தது கிடையாது. ஏன் இவ்வளவு சிறப்பு தெரியுமா? ஏன் இவ்வளவு சிறப்பு தெரியுமா? முஹம்மதே, அபிஷிர் பின்னூரைனி ஊதீதஹுமா. முஹம்மதே, உங்களுக்கு 2 பிரகாசங்கள், 2 வெளிச்சங்கள், 2 ஒளிகள் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டினார்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவையும் அவாஹிரு சூரத்தில் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய
கடைசி பகுதியில் லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ல் என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த கடைசி வசனம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இங்கு குர்ஆனுடைய ஆயத்து அருளப்படுகிறது 2 ஒலிகள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அங்கு நன்மாராயத்தை சொல்லிவிட்டு போனார்கள். நன்மாராயம். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஆரம்பம் என்ன சொல்கிறோம்? பிஸ்மில்லாஹ் என்ற அல்லாஹ்வுடைய லஃப்லுல் ஜலாலா, அல்லாஹ்வை அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு 99-100க்கும் மேற்பட்ட அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் கஹ்ஹார் என்றும் ஜப்பார் என்றும் இருக்கும் போது அல்லாஹ்வை தெரிவு செய்கிறான். என்னுடைய பேருக்கு அடுத்ததாக வர வேண்டியது ரஹ்மானும் ரஹீமும். ரஹ்மானும் ரஹீமும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தையும் அவனுடைய சுவர்க்கத்தின் விசாலத்தையும் அடையாளப்படுத்துகின்ற 2 திருநாமங்களைத்தான் அல்லாஹ் கூட தன்னுடைய பேருக்கு அடுத்ததாக சேர்த்திருக்கிறானே தவிர அடியார்கள் எல்லோரும் சுவர்க்கத்தை வந்து சேர வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு ரப்பு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது சர்வசாதாரணமாக லேசாக வெளிரங்கமான சில விடயங்களை வச்சு நாங்கள் உலகத்துக்கு நபிமார்களை போன்று சஹாபாக்களை போன்று சீர்திருத்தவாதிகளாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறோமே தவிர நாம் யாரும் உலகத்துக்கு அல்லாஹ்வை போன்று நீதி வழங்கக்கூடியவனாக தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களாக உலகத்தில் யாரும் அனுப்பப்படவில்லை. தீர்ப்பு நீதிபதிகளாக யாரும் உலகத்துக்கு அனுப்பப்படவில்லை. ஒரு மனிதன் தன்னை திருத்த வேண்டும், தனக்கு முன்னால் நடைபெறுகின்ற அனாச்சாரங்களை பாவங்களை முறையாக திருத்த வேண்டும். தீர்ப்பு வழங்குவதற்கான அதிகாரம் அல்லாஹ்வை தவிர யாருக்குமே கிடையாது. அவன் ஹக்கீம், அவன் ஹாக்கிம். சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நீ வழிகேடு, இந்த விஷயத்தை செய்றாயா நீ வழிகேடு, நீ பாவி, நீ ஃபாசிக், நீ நரகவாதி, தீர்ப்பு வழங்குகிற அதிகாரம் எங்களுக்கு இல்ல. முடிவெடுக்கின்ற அதிகாரம், தீர்ப்பு வழங்குகின்ற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே இருக்கிறது. எனவே விசாலமான சுவர்க்கத்துக்குள்ளால் மனித குலம் செல்ல வேண்டும். நான் மாத்திரமல்ல, உம்மத்து சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற உணர்வோடு இருப்போமே தவிர மற்றவர்களை பார்த்து நரகவாதி என்றும் பாவிகள் என்றும் ஃபாசிக்குகள் என்றும் தீர்ப்பு வழங்குகின்ற அல்லாஹ்வுடைய பணியை நாங்கள் செய்யக்கூடாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொர்க்கத்தை தான் முதலாவது பேசுகிறான். எனவே சொர்க்கத்துடைய சிறப்புகளை சொல்லி மக்களை அழைப்போம். நன்மாராயங்களை சொல்லி தாவா பணியில் ஈடுபடுவோம். குழந்தை வளர்ப்பில் ஈடுபடுவோம். நன்மாராயங்களை எப்போதும் உட்படுத்துவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுல்லாஹ் பொதுவாக சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழையுங்கள். அழைக்கும் போது சொன்னார்கள், யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு. பொதுவான ஒரு ஹதீஸ். யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, லேசான விடயங்களை மக்களுக்கு சொல்லுங்கள், சிரமப்படுத்தாதீர்கள். பஷ்ஷிரு வலா துனஃபிரு, நன்மாராயங்களை சொல்லுங்கள். சொர்க்கத்தின் மகிமையை சிறப்பை சொல்லி மக்களை அழையுங்கள். வலா துனஃபிரு, வெறும் நரகத்தை மாத்திரம் சொல்லி, வழிகேட்டை மாத்திரம் சொல்லி, குறைகளை மாத்திரம் சொல்லி, பாவங்களை மாத்திரம் சொல்லி மக்களை மார்க்கத்தை விட்டும் தூரமாக்கி விடாதீர்கள், வெறுப்பை உண்டாக்காதீர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயினால் முஃப்தி என்று சொல்லப்பட்ட ஒருவர், நபி அவர்களுடைய வாயினால் அலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராம், ஹலாலையும் ஹராத்தையும் பேசக்கூடியவர்கள் தான் முஃப்திமார்கள். இது ஹலால், இது ஹராம், அது அவங்களுடைய டியூட்டி. நபி அவங்க சொன்னாங்க, இந்த உம்மத்தில் மிகப்பெரிய அறிவாளி நாளைய கியாமத்துடைய நாளையில் இமாமுல் உலமா, உலமாக்களின் தலைவர் என்று வர்ணிக்கப்பட்டு 33 வருஷம் உலகத்தில் வாழ்ந்து மரணித்த ஒரு இளைஞன் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யமனுக்கு அனுப்பினாங்க. அந்த நேரத்தில் யமன்ல முஸ்லிம்கள் குறைவு, காபிர்கள் அதிகம். பாவம் கூட, நன்மை குறைவு, அப்படியான ஒரு சூழல். யமனுக்கு அனுப்பினாங்க. முதலாவது தெரிவு செஞ்சாங்க முஆத் இப்னு ஜபல். இரண்டாவது, அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய காரி நபி அவர்கள். குர்ஆனை சரளமாக நீங்கள் ஓத வேண்டுமாக இருந்தால், படிக்க வேண்டுமாக இருந்தால்
இன்னாரிடத்தில் வந்துதான் படிக்க வேண்டும் என்று நபி அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டு அவருடைய கிராத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்திருந்து ரசித்த ஒருவர் அபூ மூஸா அஷ்அரி, ஒரு முஃப்தி, ஒரு காரி. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த காலத்திலிருந்து ஒரு காதியாக, நீதிபதியாக இருந்திருக்கிறார்கள். சொர்க்க நரகம் என்று தீர்ப்பு வழங்குகின்ற நீதிபதி அல்ல, உலக விவகாரங்களை தீர்த்து வைக்குகின்ற நீதிபதி. ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க? ரெண்டு பேருக்கு விசேஷமா சொன்னாங்க, பஷ்ஷிரா, சொர்க்கத்தை சொல்லுங்க மக்களுக்கு. நீங்க போற குஃப்ருடைய சூழலில், பாவத்துடைய சூழலில் சொர்க்கத்தையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் சொல்லி மக்களுக்கு ஆர்வத்தை உண்டாக்குங்கள், பஷாரத்து செய்யுங்கள். அதனால்தான் எங்கட மார்க்கம் இஸ்லாம் புஷ்ரா, அது நன்மாராயம் உள்ள மார்க்கம். எங்கட வேதம் ஹுதன் வ ரஹ்மத்துன் வ புஷ்ரா. அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன் நேர்வழி காட்டக்கூடியது. அது மாத்திரமல்ல, ரஹ்மத் அது அன்பு காட்டக்கூடியது, புஷ்ரா அதை நாங்கள் மறந்து விடுகிறோம். இது நன்மாராயம் சொல்லக்கூடியது. நீ சுவர்க்கம் என்று சொல்லக்கூடியது உன்னை வெறுமனே நரகத்துக்குள் தள்ளக்கூடியதல்ல. புஷ்ரா, குர்ஆன் புஷ்ரா. அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் நபி அவர்கள், வமா அர்சல்னாக இல்லா முபஷ்ஷிரன் வ நதீரா, நபியே உங்களை முபஷ்ஷிராக அனுப்பி இருக்கிறோம், மக்களுக்கு நல்ல விடயங்களை சொல்லுங்கள், சந்தோஷப்படுத்தக்கூடிய விடயங்களை சொல்லுங்கள், நன்மாராயங்களை சொல்லுங்கள், என் ரஹ்மத்தை சொல்லுங்கள், சுவர்க்கத்தை சொல்லுங்கள், என்னுடைய மக்ஃபிரத்தின் விசாலத்தை சொல்லுங்கள், உங்களை முபஷ்ஷிராக அனுப்பி இருக்கிறோம். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? சுப்ஹானல்லாஹ். சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நான் ஆரம்பத்தில் ஓதிய அந்த திருவசனம், சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபீ சபீலில்லாஹ் பிஅம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம். அந்த சஹாபாக்கள் ஈமான் கொண்டார்கள், ஹிஜ்ரத்தும் செய்தார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடினார்கள், பணத்தாலும் பொருளாலும் உடம்பாலும். எப்படிப்பட்டவங்க? அஅலமு தரஜத்தன் இன்தல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், இவங்களோட அந்தஸ்தே வேற, என்னிடத்தில் உயர்ந்தவர்கள். வஉலாயிக ஹுமுல் ஃபாயிஸூன், இவர்கள் வெற்றியாளர்கள். இந்த வசனமே போதும் சஹாபாக்களோட கண்ணியத்தை, சஹாபாக்கள் எல்லாரும் சொர்க்கவாதிகள் என்று நாங்க விளங்குறதுக்கு இந்த வசனம் போதும். அல்லாஹ் என்ன சொல்றான்? கண்ணியமானவர்களே, நரகத்தின் வேதனைகளை அடியார்களுக்கு அல்லாஹ் மேலோட்டமாக சொல்கிறான், சொர்க்கத்தின் விசாலத்தையும் இன்பத்தையும் ஆனந்தத்தையும் அல்லாஹ் மிகவும் விரிவாக பேசுகிறான். உலாயிக ஹுமுல் ஃபாயிஸூன் என்றால் அவர்கள் சொர்க்கவாதிகள். அதோடு அல்லாஹ் நிறுத்தவில்லை. அல்லாஹ் ஒரு முபஷ்ஷிர், நன்மாராயம் சொல்லக்கூடியவன். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான், 6 விஷயங்களை சொல்றான். யுபஷ்ஷிருஹும் ரப்புஹும் பிரஹ்மஹ். இந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தை வழங்குவதாக நன்மாராயம் சொல்கிறான். இரண்டாவது வரிதுவான், என்னுடைய பொருத்தம் இவர்களுக்கு கிடைக்கும். மூணாவது வஜன்னாத், இவர்களுக்கு உயர்ந்த சுவர்க்கங்கள் கிடைக்கும். சுவர்க்கங்கள். நரகத்தின் பன்மையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லை, சுவர்க்கத்தின் பன்மையை அல்லாஹ் சொல்கிறான். சுவர்க்கம் விசாலமானது. எல்லோரும் சுவர்க்கம் போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்வோம், எல்லோரையும் சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்வோம் என்ற இலட்சியத்தோடு வாழ்வோம். நரகத்துக்குள்ள தள்ளுற வேலைய, நரகவாசி என்று தீர்ப்பு வழங்குற டியூட்டியை விடுவோம். ரஹ்மத்தும் கிடைக்கும், ரிதுவானும் கிடைக்கும், சுவர்க்கங்களும் கிடைக்கும். லஹும் ஃபீஹா நஈமும் முகீம். நாலாவது சொல்றான், நஈமுன் முகீம், நிரந்தரமான இன்பமும் கிடைக்கும். அதையும் சொல்லிவிட்டு முடிக்கவில்லை, ஹாலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தரமாக இருப்பார்கள். லஹும் அஜ்ருன் இன்த ரப்பிஹிம் அஜ்ருன் அதீம், அல்லாஹ்விடத்திலே மகத்தான கூலியும் கிடைக்கும். கண்ணியமானவர்களே, ஃபாயிஸ் என்று சொன்னால் போதும், சஹாபாக்கள் சொர்க்கவாதிகள் என்று சொன்னால் போதும். ரப்பு விரும்புகிறான், சொர்க்கத்தை பற்றி பேசுவதை அவன் விரும்புகின்றான், நன்மாராயத்தை விரும்புகின்றான், நன்மாராயம் சொல்வதை விரும்புகின்றான். அபிஷிர் என்று ஒரு மனிதனை பார்த்து பேசுகின்ற போது நலவை சொல்லிவிட்டுத்தான் கெடுதியை சொல்ல வேண்டும், நன்மையை சொல்லிவிட்டுத்தான் பாவத்தை சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிக்கடி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மாதத்தில், இதே சந்தர்ப்பத்தில், துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய கடைசியில் தான் படுகொலை செய்யப்பட்டு அநியாயமாக கொலை செய்யப்பட்டார்கள். அவருடைய வரலாறு ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி அவங்களை சந்திக்க வராங்க.
அபு மூஸா அஷ்அரி நபி அவர்களுடைய பாடிகார்ட், நபி அவர்களை பாதுகாக்கக்கூடிய சஹாபி தான் அபு மூஸா அஷ்அரி. ஹாரிசு ரசூலில்லாஹ், நபி அவர்களை பாதுகாக்கக்கூடியவர். அபு மூஸா அஷ்அரி சொல்றார், யா ரசூலல்லாஹ், உங்களை சந்திக்கிறதுக்கு உஸ்மான் வந்திருக்கிறாரு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யஅதல்லஹு வபஷ்ஷிர்ஹு பில் ஜன்னah மா பல்வா துஸீபு. உஸ்மான உள்ளுக்கு வர சொல்லுங்க, பஷ்ஷிர்ஹு பில் ஜன்னah, அவருக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்றும் சொல்லுங்க, மா பல்வா துஸீபுஹு, சுவர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னால உலகத்துல மிகப்பெரிய சோதனைகளுக்கு அவர் முகம் கொடுக்க வேண்டும், மிகப்பெரிய சோதனைகளுக்கு முகம் கொடுப்பாங்க, கொடுக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இங்க கண்ணியமானவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய படுகொலையை நபி அவர்கள் இஷாரா செய்தார்கள், சைக்கினை செய்தார்கள், படுகொலை செய்யப்படுவார்கள் என்ற விடயத்தை சொல்வதற்கு முன்னால், பாதகமான விடயத்தை சொல்வதற்கு முன்னால், கவலையான செய்தியை சொல்வதற்கு முன்னால், வேதனை அளிக்கக்கூடிய விடயத்தை சொல்வதற்கு முன்னால் நபி அவங்க என்ன சொன்னாங்க, பஷ்ஷிர்ஹு பில் ஜன்னah, அவருக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்ற நன்மாராயத்தை சொல்லுங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பொதுவாக முஸ்லிம்களுக்கு சொன்னாங்க, குறிப்பாக 2 தாயிகளுக்கு, 2 சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, பஷ்ஷிரா வலா துனஃபிரா, மக்களுக்கு நன்மாராயத்தை சொல்லுங்க, வெறுப்புக்களை உண்டாக்கிடாதீங்க, மார்க்கத்தை விட்டு தூரமாகிற அளவுக்கு, சுன்னாவை விட்டு தூரமாகின்ற அளவுக்கு, நபி அவர்களுடைய பொன்மொழிகளை ஹதீஸுக்களை பாரமாக கருதி விட்டு விட்டு தூரமாகிற அளவுக்கு மக்களுக்கு மத்தியிலே வெறுப்பை உண்டாக்காதீர்கள், நன்மாராயங்களை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்போம், விசாலமான சொர்க்கத்தின் இன்பத்தை கேட்போம், நாமும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக அமல் செய்வோம், உழைப்போம், மற்றவர்களையும், பிள்ளை குட்டிகளையும், மனைவி மக்களையும், இம்மோடு வாழக்கூடிய நண்பர்களையும், உறவினர்களையும், மரணிக்கக்கூடிய எல்லோரையும், காபிராக வாழக்கூடியவர்களும் களிமாவை சொல்லி சோழலோகத்தில் எங்களோடு இருக்க வேண்டும் என்ற மனித உணர்வோடு உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய விசாலமான சுவர்க்கத்தை குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு மாத்திரம் என்று சுருக்கி, அதை சுருக்கி விடாமல், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை சுருக்கி அந்த பாவத்தை செய்து விடாமல், மனிதர்களை நேசித்து மனிதர்களும் சொர்க்கம் செல்ல வேண்டும், நானும் சொர்க்கம் செல்ல வேண்டும், எல்லோரும் சொர்க்கம் செல்வதற்கு நான் காரணமாக அமைய வேண்டும் என்ற உணர்வை வளர்த்து இந்த புனிதமான இந்த வருடத்தை நாங்கள் விடைபெற்று எதிர்வரக்கூடிய புனிதமான இஸ்லாமிய மாதத்தை சந்தித்து புது வருடத்தோடு எல்லோரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற உணர்வோடு உழைப்போம், பாடுபடுவோம். வல்லநாயன் அல்லாஹு தஆலா விசாலமான பரந்த அந்த சொர்க்கத்தில் எங்களுக்கும் ஒரு இடத்தை தருவானாக. இந்த உலகத்தை விட்டு பிரிந்து யாரெல்லாம் மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் சொர்க்கத்தில் விசாலமான இடத்தை நீ நசீபாக்குவாயாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ் ஈமானோடு உலகத்தில் வாழ்ந்து, ஈமானுக்காக உழைத்து, ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் ஆலா என்ற சொர்க்கத்தில் ஒரு இடத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.